இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பிராங்க் வீடியோ பார்க்க போறோம். அப்பாவை நாங்க வந்து பிராங்க் பண்ண போறோம். ஏன்னா ரொம்ப அசால்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அதே போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பாவி அப்பா அப்பளையே குளிச்சு கிளம்பி வெளியில போயாச்சு. இப்ப அவங்க வர டைம் தான். இப்போ வந்து மோதிரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நான் இப்ப எடுத்து கையில மாட்டி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? நான் இப்ப எடுத்து இதை கையில போட்டிருக்கேன். ஆனா நான் இப்ப ஒளிச்சு வச்சுக்கிடுவேன். இப்படி ஒளிச்சு வச்சுக்கிடுவேன், காமிக்க மாட்டேன். எதுக்குன்னா தங்கம் விற்க விலையில இப்படிலாம் வந்து ஒரு அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு தெரியப்படுத்தணும், ஒரு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம். இதுல வேற எந்த தவறும் இல்லை. அப்பாவுடைய ஃபேன்ஸ்லாம் என்னை திட்ட வேண்டாம். அப்பாவை எப்படி பரிதவிக்க வைக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்னை திட்ட வேண்டாம். ஒரு ஜஸ்ட் ஒரு பிராங்க் வீடியோ தான். ஓகேவா? ஒரு 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 செகண்ட், ஒரு 5 செகண்ட் நாங்கள் விடுவோம். அதுக்கப்புறம் நாங்களே வந்து அப்பாட்ட சொல்லிடுவோம். ஏன்னா அடுத்தடுத்து அப்பாவுக்கு இந்த ஞாபகம் வரும். அப்படி வைக்கும்போது நீங்க ஒழிச்சு வச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வரும். கரெக்டா எடுத்து கையில போட்டு விடுவாங்க. அதுக்காண்டி ஒண்ணுதான். இப்ப அங்க இருந்ததை நான் கையில எடுத்துக்கிட்டேன். கையில போட்டிருந்தேன் இவ்வளவு நேரம். இப்போ நான் ஒழிச்சு வச்சுக்கிற போறேன். வாங்க கேஷுவலா உட்காரும். கேமரா வந்து நாங்க டிவி பின்னாடி ஒழிச்சு வச்சிருவேன். அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாலாம் நுணுக்கமா பார்க்க மாட்டாங்க, பாவம். அப்புறம் அப்பாவி அப்பா தான் உண்மைக்குமே. சரி காவியா, அதை அழகா செட் பண்ணி வை பின்னாடி. இப்ப கேட்டு சவுண்டு கேக்கு. அப்பாவி இப்ப வர டைம் தான் இது. கேட்டு சத்தம் கேக்கு. அமைதியா கேஷுவலா பார்ப்போம். சரியா? பாப்போம். அம்மா, மோதிரத்தை மாட்டாம நான் வாட்ட பஜார் போயிட்டேன். மோதிரத்தை இங்கதான் வச்சிருந்தேன். எங்க வச்சீங்க? அதுதான் வச்சிருந்தேன். நான் பல தடவை உங்களை சொல்லியிருக்கேன், மோதிரத்தை மாட்டாம போட்டீங்க. அப்ப அங்கதானே இருக்கும். இல்லம்மா, அந்த அண்ணாச்சி போன் பண்ணாரா, அந்த அவசரத்துல நான் அவள வேகமா போயிட்டேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படி வச்சுட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். வீட்டுல வச்சுட்டு வந்து வச்சு ஒருவேளை நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. நல்ல ஞாபகம். அந்த இதான் வச்சுட்டு போயிருந்தேன் நானு. வச்ச இடத்துல தான் இருக்கும். தேடி பாருங்க. என்னடா அதிசயமா இருக்கு. வீட்டுல இங்கதான் வச்சுட்டு போனேன். தங்கம் விக்கிற விலையில நீங்க இப்படி அசால்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன? அந்த அண்ணாக்கு போன் போட்டு இருந்தாரா, சரி வேமா அதுதான் வேமா ஓடினேன். அது என்ன புக்கில் போனோன்னு தான் பார்த்தேன். மோதத்தை வச்சு போயிட்டோமே அப்படின்னு யோசிச்சேன். சரி வீட்டுல தானே இருக்கும், இப்ப எடுத்துக்கணும்னு பார்த்தேன். நல்ல ஞாபகம் நல்ல அவங்க அங்கதான் வச்சேன் நான். பொறுமையா தேடி பாருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையா தேடி பாருங்க. அரை பவுன் இல்ல, அரை பவுன் இன்னைக்கு என்ன ரேட் ஆச்சு? எப்பா, நான் ஒரு சாதா பென்சிலை தொலைச்சாலே நானும் கவலைப்படுவேன், நீயும் திட்டுவேன். இப்ப தங்கத்தை தொலைச்சு நீ எப்படி பாருங்க? ஸ்கூலுக்கே கோல்டு அலோடு இல்ல, நாங்க தொலைச்சுக்கணும். பெரியாள வந்து நீயே தொலைக்காம தொலைச்சிட்டேன். இல்லப்பா, நான் அந்த அண்ணாச்சி போன் பண்ணாரா, அதுதான் அவசரமா போன புக்கில் போனவங்க தான் பார்த்தேன். ஏன்னா மோரத்தை போடலையே, சரி வீட்டுல இருக்குன்னு பார்த்தேன். எங்கேயும் காணும். நான் பண்ண என்னப்பா பண்ணிருந்துப்பேன்? உனக்கு வந்து அரை பவுன் மோதிரம் அசால்ட்டா சொல்றீங்க. அசால்ட்டா சொல்லலாமா? எனக்கும் பரவாயில்ல பார்த்தாமா என்ன பரவாயில்ல இருக்கு. அப்ப அது வைக்கும் போதே இந்த ஞாபகம். நானும் பல தடவை நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், வைக்காதீங்க, அசால்ட்டா வைக்காதீங்க. இத்து நோட்டு மோதிரம் அத கையில போட்டுட்டு என்ன செய்யுது உங்களுக்கு? எதுக்கு கழட்டி வைக்கணும்? பாத்தீங்களா விளையாடாம சொல்லி நாங்க இங்க பரவாயில்ல, எங்க சொல்லியே நாங்களா மோதிரம் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. நீங்க எங்கயாவது அவங்க ஆயிரத்தி மருந்து வச்சுட்டு வந்துட்டு என்ன பாத்துவாங்க. பாத்ரூம்ல போய் தேட போறோம். என்ன இருக்கா? எங்க வச்சேன்? ஐயோ ஐயோ, நேரமே சரியில்லை. சொன்னா கேட்கவும் மாட்டேங்க. இப்படித்தான் இருந்தது. அதெல்லாம் சங்கடமா இருந்தது. சொன்னா கேட்கவும் மாட்டேங்க. ஆனா ஈஸியா எங்களை சொல்லிடுவீங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல இருக்கீங்க எதுனாலும். அப்படியே முதல்ல அங்கெல்லாம் வைப்பீங்க. நீங்க தங்க வைக்கிற வேலை
அங்கதான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ வேற எங்கேயும் கை தவறி இந்த கைட்டு இப்போ வச்சனான்னு தேடுறேன். வேற என்ன அஜாக்கிரதையா தெரியுதா? இந்த கைட்டு வச்சுட்டேனான்னு தெரியலன்னு வேற சொல்றீங்க. நல்ல உங்களுக்கு ஒரு இது தெரியுமா? அசால்ட் எது இருந்தாலும் அசால்ட். நான் சொல்லுவேன், வளரதான் சொல்லியிருக்கேன். தொடங்க உங்களுக்கு தெரியலையே. அங்க இருந்து வச்சிருக்கேன்னா அந்த ரூம்ல அந்த ரூம்ல இருக்கான்னு பார்ப்போம். சோதனையா இருக்கு நமக்கு. பரமேஸ்வரி சிங்கி கான்மேன் மாயமா இருந்து கூட தேடி பாருங்க. எங்க எல்லாருக்கும் தேடி பாருண்டா. எங்களுக்கு கல்யாணம், எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கு. எப்படி மோதத்தை அப்படி காணும்னு சொல்லுங்க. தேடாதுக்கு காரணம் நீ. உங்களுக்கு அந்த இது வரணுங்கிறதுக்காண்டி நாங்க அமைதியா இருந்துட்டு இருக்கோம். இல்ல சரி எப்படியோ ஆகி கொஞ்சம் கூடமான தேடணும் படணும்னு அப்பாவுக்கு. எங்க கூடமான தேட நீங்க வச்சேன்னு சொன்னாலும் நான் தேடுவோம். இங்கதான் வச்ச வேற எங்கேயும் வைக்கலாமா? இங்க வச்சா அங்க இல்லாம வேற எங்க போவோம்? அந்த ஒரு இடம் தான் வைக்கிறேன். அங்க இல்ல எங்க போவோம்? அப்படா எப்பயுமே அங்க வைக்காதன்னு சொல்லுவோம். அப்பயும் நீ கேட்க மாட்டேன். சரி என் துணியை போய் எடுத்து பாத்துட்டா பேசாம. இதுக்கு அங்காள மிஷன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன செய்யாம என் துணியை எடுத்து பாக்குறேன். பாத்துறேன் நானு. யாரு பாருங்க. நான் வேணா இங்க கேட்கிறேன். துணியை போல எடுக்கணும். கூட வாமா அப்படி எடுத்து ஒண்ணு ஒண்ணா பாக்கணும். அந்த கட்டில கீழே போடணும். காரியம் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா குடிக்க. அந்த கேரட் போடாலே தொலைச்சது நீங்க, அசால்ட்டா வச்சது நீங்க. ஆனா தண்ணி குடிக்க முதல்ல. அசால்ட்டா வச்சது நீங்க. ஆனா சொல்றது எங்களை வார்த்தையாடுவோம். எங்களை சொல்றது நாங்க எங்க நாங்க போய் தான் இந்த நீங்க ஏதாவது உட்காந்துட்டு இருக்கோம். இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கோம். அங்க நான் வச்சேன் நீங்க. அப்புறம் எங்க உருண்டு விழுந்துரும். நம்ம வீட்டுல தவழுங்க பிள்ளைகளா இருக்கு தூக்கி போடுறதுக்கு. அதுவும் இல்ல. அவ இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இப்பதான் அந்த ரூம்ல இருந்து இப்பதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நீ வந்து கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி நேரத்துல இருந்து டைமே சரியில்லை. இப்படி தங்கம் தொலையுமா? அந்த துணியை போய் எடுத்து பாக்குறேன். நான் கூட என் கூட வந்து பாக்கவா? நான் என்ன சொல்றேன், பொறுமையா உட்கார்ந்து அதை யோசனை பண்ணுங்க. படப்படப்படப்பா முன்னாப்புல எல்லாம் கிடைச்சிடாத பொருள். நல்ல யோசனை பண்ணுங்க. கலட்டி வச்சீங்களா முதல்ல? இல்லைன்னா வெளியில போன இடத்துல எங்கேயும் உருவிச்சா? வெளியில போற இடத்துல பொருளை உருவ வாய்ப்பே இல்லையம்மா. நான் இந்த புக்கில் போன உடனே நான் போக போடலையே. திருப்பி போயிடுமா? சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா உடனே அண்ணாச்சி வந்து நின்றுட்டு இருக்காருன்னு அந்த அண்ணாச்சி பாக்க தான் நான் பார்க்க போயிட்டேன். நீங்க தங்க விலை என்ன ரேட் தெரியுமா? எனக்கும் தெரியாமலாமா இருக்கு. 35,000 பவுன். பொம்பளை பிள்ளைய வச்சு வெள்ளி மோதிரத்தை நீ எப்பவுமே கையில போட்டுட்டு வெள்ளி மோதிரத்தை அப்படி போட்டுட்டு தங்க மோதிரத்தை கழட்டி வைக்கீங்களே. ஏமா என்னம்மா நான் வேணும்னேமாமா செய்யுமாமா நானு சொல்லுங்க. அப்ப நாங்க வேணும் செய்யறோமா? சரி கூட பண்ணக்கூடாது. தேடி தேடுவோம். நீங்க போய் தேடுங்க. நீங்க முதல்ல உங்க பொறுமையா கனி உஷ்டி இல்ல பொறுமையா யோசனை பண்ணுங்க. படப்படம் நின்னாலாம் காரியம் தேட முடியாது. பொறுமையா யோசனை பண்ணுங்க. எங்க வச்சோம் சொல்லி யோசனை பண்ணுங்க. நீ பாத்தியாடா? நான் நீ இப்பதான் வந்தேன். நான் நீங்க போனதுக்கு அப்புறம் உட்காந்து டிவி பாத்துருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போகும்போது உள்ளதான் பொண்ணு உட்காந்தேன். நீ போயிட்டு தான் கொஞ்ச நேரம் உடையாட்டால. எங்க போயிட்டு அண்ணாச்சி தான் பார்த்தேன். மோகத்தை காணோடனே மோகம் போட மாட்டேன் தான் வேமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அது மோகத்தையும் காணும். நீங்க வந்தீங்களே வண்டியில வந்தீங்களா? அப்ப கீழே தரையில இருக்கு. அதெல்லாம் இங்கே விடலம்மா. அப்படி உருவுற சான்ஸ் இல்லையே. நல்ல எவ்வளவு எத்தனை வருஷமா போட்டிருக்கேன் நானு.
சரி கொஞ்சம் வந்து பார்ப்போம்மா வாமா ஏமா வாடகை அது காட்டி சைடு இந்த உட்காந்து கணக்கு உள்ள கடை சைடு இருக்கான்னு பார்ப்பேன். ஆனால் இங்கே தான் வச்சேன். என்னடா அங்கே இருக்குங்க. ஏமா கொஞ்சம் வாங்கம்மா ஏமா வாரேன் போங்க போயிட்டு வரேன். சரி அப்பாவி அப்பா இனிமேல் தாங்க மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் படப்படன்னு ப்ரெஷர் எகிறிடும். ஐயோ பாவம், வாங்க உண்மையை போய் சொல்லிடுவோம். என்ன? ஓகே ஃபைன். ஏய் எல்லாம் வீடியோ எடுக்கடா. எல்லாம் நீ வச்சிருக்கீங்கடா. அப்பா உயிர் போயிட்டு வந்திருக்கு. எங்கடா தூக்கி பிராங்க் அங்கதான் வச்சிருந்தோம். இல்ல சொல்ல வேண்டாமாடா. அப்பாவுக்கு என்ன பயமா தெரியுமாடா. அதாவது கேளுங்க, நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அப்பா கொஞ்சம் சென்டிமெண்டல். அதாவது இனிமையாவது நீங்க பண்ண மாட்டீங்களே. பண்ண மாட்டேன். கழட்டி வைக்க மாட்டீங்களா? வைக்க மாட்டேன். நான் பல்லபடி படிச்சு சொல்லிருக்கேன், கழட்டி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரிதானே உறவுகளை நீங்களே சொல்லுங்க. இங்க வைக்கிற பழக்கம் தான். வெளியூர் எங்கேயும் போனாலும் நம்ம விட சரி, ஒரு வெளியூர் போயிருக்கோம், ஒரு ஏதாவது ஒரு இடத்துல லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறோம். அப்படா இத வந்து நீங்க தான் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு கவன ஈர்ப்பு கொண்டதுக்கான இதுல ஒரு பிராங்க் பண்ணணும். ஏற்கனவே பிரஷர் இதுல வேற நீங்க இப்படி பயங்கர ரொம்ப பண்ணல, சீக்கிரம் கொடுத்துட்டோம். பாத்துக்கோங்க உறவுகளே. நாங்க சொன்னோம் ரொம்ப நேரம் கதர் அரை மணி நேரம் விடலான்னு பார்த்தோம். ஆனா ஐயோ பாவம் தாங்காது, பாடி தாங்காது. பாத்தீங்களா உறவுகளை இப்படி பண்ணுதாங்க. உறவுகளை தவறா நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு கவன ஈர்ப்புக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி ஏன்னா அது சொல்ல தப்பு இல்ல உறவுகளை. இப்போ வந்து தங்கம் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அசால்ட்டா வைக்க கூடாது. உங்க வீடுகள்லயும் தங்க பொருளை பதனமா பாத்துக்கோங்க. தங்க பொருள் எல்லாத்தையுமே சர்டிபிகேட்ல இருந்து வீட்டுல இருந்த ஒரு கவனமான பொருட்கள், சின்ன ஒரு துரும்பு கூட கவனமா பாத்துக்கோங்க. ஒரு பொருளை எங்க எடுக்கமோ அங்க வைக்கணும், ஞாபகம் இருக்கணும், அங்க எடுக்கணும். அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனா இருக்கட்டும், அதையும் நம்ம கவனமா வைக்கணுங்கிற ஒரே காரணம், ஒரே விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த பிராங்க் வீடியோ. மறுபடியும் உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்கேன். அப்பாவை நான் துன்பப்படுத்துறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பாவோட ஃபேன்ஸ் நிறைய இருக்கீங்க. என்னை வைவீங்க, திட்டுவீங்க, அம்மாவாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவீங்க. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு கவன ஈர்ப்புக்காண்டி தான் இந்த பிராங்க் வீடியோ போட்டோம். இதே மாதிரி பிராங்க் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. யார பிராங்க் பண்ணனும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் ஆதரவு கொடுங்க. இன்னொன்னு, என்ன பிராங்க் போடலாம், யார பண்ணலாம், சுட்டிய பண்ணலாமா, என்னையும் பண்ணலாமா, அப்பாவை பண்ணலாமான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பிராங்க் வீடியோ நாங்க போடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய். எது தவறு நினைக்க வேண்டாம். பாய், தேங்க்யூ.